Yes, good evening again, Narayana. So, second day of the examination. இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு ரெண்டாவது ஷிஃப்ட் முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 minute இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 6 o'clock எக்ஸாம்ஸ் வில் பி ஓவர். ஸோ என்னுடைய ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் எழுதிட்டுருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வில் செக் ஃபார் த கொஸ்டின்ஸ் எங்கெங்கே ஏரியா கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் டூ த அனாலிசிஸ். ஐ வில் போஸ்ட் போத் ஷிஃப்ட் அனாலிசிஸ் டுமாரோ மார்னிங். ஸோ அது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் நேத்திக்கும் சரி இன்றைக்கி காலையிலையும் சரி இட் இஸ் ஒன்லி பாஸ்ட் இயர்ஸ் கொஷின் பேப்பர். ஸோ பேசிக்கலாக ஹவு டு அப்ரோச் த கொஸ்டின் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஐ ஹேட் ஆல்ரெடி டன் மகாராஷ்டிரா செட், கர்நாடகா செட், ஆந்திர பிரதேஷ் செட் 2021. So I started with June 2009 question paper set, that is 20th June. So 20th June oda forenoon முடிச்சாச்சு. This is 20th June oda afternoon session. So we'll see the questions, how to approach in a proactive way. So cooler ஒரு பதட்டமே இல்லாமல் ஹவு டு டூ த அனாலிசிஸ். ஸோ கொஷின் பேப்பர் தெரிலன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், பர்டிகுலர் லிங்க்கு. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொஷின் பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. சைட் பை சைடு நான் பேசுகிறதையும் பாருங்கள். அந்த கொஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். ஸோ யூ செக் வித் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதில் சரியாக தெரியலன்னா, ஏன்னா இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக கொஷின் பேப்பர். ஸோ இட் இஸ் ஓன்லி பிளர்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில். ஸோ மேனேஜ் ஆர் ஐ வில் கிவ் த டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அந்த லிங்க் தரேன். Just see, browse through it, right? So the first question, see, case studies are case studies அப்படின்னு சொன்னா in depth வரும் இல்லையா, அவ்வளவுதான். That is the option, tick and go away, that's all. So where is the key point? So which of the following is the key behavior contribute to the effective teaching? 2 நாளா 3 நாளா பார்த்துட்டு இருக்கோம். எல்லா நாள்லையுமே இந்த கீ பிஹேவியர் வந்துட்டு இருக்குமா. ஸ்டூடெண்ட்டுன்னு வந்தால் ஹெல்பிங் பிஹேவியர், டைரக்ட் டீச்சிங்னு வந்தால் கீ பிஹேவியர், அவ்வளோதான். ஸோ 2 ஸ்டூடெண்ட் வந்துட்டு 2 ஆன்சரும் கிடையாது, 2 ஆப்ஷன். ஸோ 3 or 4. ஸோ டைரக்ட் இன்டைரக்ட்டுங்கிறான், கொஸ்டினிங்னு சொல்கிறான். ஸோ இன்டைரக்ட் வரவே வராது. ஸோ ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன். ஸோ டெரிட்டரி ரிசோர்ஸஸ், சோர்ஸஸ் ஆஃப் டேட்டா. டெரிட்டரி சோர்ஸஸ்னால் எல்லாத்துலேருந்தும் எடுக்கிறது, சரியா, not only for a particular thing, all the sources. So information from both primary and the secondary, that is the option. So fourth question, which of the following is an example of higher order? Higher அப்படின்னு சொன்னீங்கனாலே concept, that's all. So and the keyword concept, that's all. Go away, instruction which encourage the live participation and interaction through the online classes. அது எதுவாகனா the live participation, synchronous, that's all, simple. Positional papers, இதுக்கு என்னன்னே தெரிலன்னு வச்சுங்க. சரி, அப்படியே ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். கம்பைலிங் த அகடமிக் ஆர்டிகல், அதிலே அகடமிக் வந்துடுது, அதனால் அது வராது. ப்ரொவைடிங் த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், இதுவும் அகடமிக். ஆஃபரிங் த சினாப்சிஸ் ஆஃப் த எக்ஸ்டெண்டட் ரிசர்ச், இதுவும் அகடமிக். அப்போ இருக்கிறதே ஒரு ஆப்ஷன் தான். பொசிஷன் பேப்பர்னால் என்னன்னு யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ் வாட் இஸ் அ பொசிஷன் பேப்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி த 3 ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் தேர். 4th இஸ் ஆப்ஷன், சிம்பிள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஐடென்டிஃபை த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், இதுவும் லாஸ்ட் 2 டேஸாக கொஷின் பேப்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ ஐடென்டிஃபை த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ஸோ வாட் எவர் பி குவான்டிடேட்டிவ் மீன்ஸ் தேர் ஷுட் பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ 4th ஆப்ஷன் இஸ் நாட் தேர். இஃப் 4th இஸ் நாட் தேர்னா 3rd ஆப்ஷன் இஸ் நாட் தேர், சிம்பிள். ஸோ த ஆப்ஷன் இஸ் த ஃபைட் இஸ் பிட்வீன் 1, 2 and 4. ஸோ டேட்டா அனாலிசிஸ், டெக்ஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட்டிங் லார்ஜ் மீனிங் ஃபார் த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஐ திங்க் 1 and 4 இஸ் த ரிலையபிள் ஆப்ஷன். ஸோ 2வும் கிடையாது, 3யும் கிடையாது. ஸோ 1 and 4ல் ஐ திங்க் 3 and 5 இஸ் காமன். ஸோ வி cannot escape from 3 and 5. 3 and 5 should be there in the answer. The fight is between 1 and 2. So where is the option? ஸோ 1 வந்து கிடையாது, பிகாஸ் இட் கிரியேட்ஸ் அ பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ரிசர்ச் கொஸ்டின். பட் stating the purpose of the research question in the broader way is the qualitative research. So இது வந்து it is not restricted qualitative, it is a participant observation. So option is with a 2, that is 2, 3 and 5, that's all. So 8th question, which type of evaluation focuses identify the deficiency அப்படின்னாலே diagnostic.
So எங்க deficiency இருக்கோ will go to the doctor. So he will diagnose, right? What is the elements of evaluation? கண்டிப்பா D is not the option. So if D is not the option சொன்னீங்கன்னா 3 கிடையாது. கண்டிப்பா the purpose is there. So purpose is there na A should be in the option. So 3 and 2 is cut. So the fight is between A1 and 4. So whether it is AC or ABC. So purpose resources analysis automatically will be in the evaluation plan. It is not only purpose and analysis. What you are going to do without the resources? Simple. So hypothesis tentative solution. That's all. Stop with that. So reading the comprehension, something is there in the comprehension. So always be alert in the comprehension by stating the quantitative items. 1970. So again, on the basis of negative liberty, a freedom from the external restraint. The external means outside. They may ask the either the correct word or the nearest word. Positive freedom, pursuit some predetermined goal, pursuing something. So have the mark on all these things. Grounded on school of thought, grounded on. So negative liberty as an insufficient, ineffective, right? Like telling the people they were free to talk without free to walk without first making the sure they are not crippled. So he is able to provide humanity with appropriate means. So next, that seeing the as the only force strong enough to guarantee the effective operation freedom, only force giving the stress. So then disguised version of authoritarianism. So something is there in this disguised version. Some authoritarianism is an important point. So philosopher name, that is always important. All right. Theory to him, the proposition that the pluralism of ideas should be governmentally mandately in ludicrous. Okay, something is given, some meaning as means we cannot know, right? So you must retain their freedom to make their own news and editorial judgments. Okay. Internet attempts by outside groups seeking media improvement. Okay. Media improvement attempts by outside group seeking media improvement or self-serving. So it is self-serving. So and inevitably the lesson of autonomy, journalist Merrill maintains this leads to the issue of media autonomy. Okay, done. So how mark all this area according to John Merrill we have studied in the 6th line or something from downwards. So seeking improvement in media, I think last line, last but one line, seeking media improvement or self-serving. I told no, some stress, self-serving is the answer. So positive freedom, we have studied something in the positive freedom in the 3rd line. Positive freedom, freedom for the pursuit of predetermined goals. So set goals, see, pursuing some certain goals. Next question. So 12th question, right? So second is the option. So 13th question, some scholars consider the social responsibility aspect of medium. So just some authority, we have studied in the last 4 or 5 line, disguised version of authoritarianism. So authoritarianism is the answer. So 14th question, what it says about what was the basis of the operation of the journalism earlier. We have studied no the first line, second line. So negative liberty or freedom freedom from the external restraints. So external source. So free from the outside. Some meaning, external, outside, all these things. So the passage critically analysis. So it is not operation of journalists, it is not mandate for the government, it is not regimented autonomy. Regimented autonomy? No. It is not regimented autonomy. It is a social responsibility theory of media. So it is a responsibility theory of media. So the next question, 16. Identify the reasoning in the following arguments. A pilot without the flight plan is like means analogy, that's all, simple. So language of communication also constitutes language. Communication means it is social, nothing more than that. Social, that's all, simple. So Manoj, a certain commission 10% sales up to 10%, 10,000, 5% sales exceeding this remits 75,500. So
he is remitting 75,500. That means the commission is around something, right? So what is the total amount of sales? So the answer is total amount of sales. So just to deduct 78 minus 75, how much it is coming? So 3,500. So first 10,000 is for 1,000 is compulsory up to 10,000. So 68,000 5 percentage means it won't comes to 3,500. So that is not the answer. Check with the 80,000. 80,000 means he must have earned the commission of 4,500. So 1,000 is compulsory. So me 70,000 5%. 7 into 5 35. That's all. Answer is correct. Just move along. Just move along. Don't work out the sums and all. It is all. There is no use of working sums and all. Right. The proposition sum sum is taken to be true. It is square of opposition. A, E, I, O. So I is true. I is true means the other three angles. I is true means F, E is false. So O is doubtful. The top A is this is true means that is true. So what he is asking? He is asking false. Ask false means E. That is E means no. No milk is a curd. That's all. Simple. So next is a communication through the colors. See, colors can result from. Of course, we doesn't know the answer, but how to find the answer? Binary code will not come. So D will not come means 1 and 3 will not come. That's all. So fight is between the 2 and 4. Just think of whether it is B is common. So B is answer. So what is the fight? A and C. A and C. Aesthetic or semantic. We know the meaning of semantic. It is something related to language, right? Or logic. So the color will not related to logic or language, and also answer is automatically true. Don't intrude whether aesthetic code will come or not. That is not your job, right? So in bag 5 paise, 10 paise, 25%, 3 to something ratio 16, 5 paise coin. Just to check off with this. See, if the ratio of 1, so last is asking. So is asking for 5 paise. 5 paise means the part is 3 parts. Okay, so 3 parts means the answer should be in the 3 parts. So if the 100 is 3 parts means it won't work out. One part will come in the decimal. 200 also comes in the decimal. 400 also comes in the decimal. So 300 comes in the actual. So 3 parts is 300 means 1 part 100 rupees. So that is the answer. So don't calculate how much is the 5 paise. That is not your job. That is they are not expecting that. You should take the answer. You should know whether answer will come within the option. They are not asking for the answer. Take it from me. Don't work out as usual what you are doing in the earlier ages. They are expecting whether you can able to do the answer. That's all. Whether you are capable of finding the answer from the 4 options. It is not working out of the options. So be cautious on all these things. Right. In which method of arriving the knowledge, the emphasis both proceeding from particular general to both means it is scientific. So inductive will not come, deductive will not come. They are asking for both. Analogy will not come. So answer is scientific, simple. So simple interest something for 3 years 4% is half of the compound interest. Why I have to find the half of the compound interest? A simple interest on certain sum of money. Certain sum of money for 3 years is 4%. Is half of the compound interest of 2 years of 10%. Sum invested on simple interest. Just check. Of course, we can check with the compound interest because it has to be doubled, right? Just check for the compound interest for 2 years 10%. 1 year means it is 200, right? So 2200 will be the compound interest for the next. So 2200 10% again it is 220. So it is 200 plus 220 420. That should be half of this. So half of this is 210, right? 210. So 3 years 4%. 4% will comes around. If you take 8 means 4% will not come. It comes around 8 into 4 something. It goes around 35,000. So this will not come. If 1750 if you take 4% means how much it is working out? It is 70, no? So it is correct, no? Correct.
So 8,750 into 4 percentage comes around 350. No, 35 will not come. So if it 1 year is 35, 350 means they are telling that compound interest is 420. 420 means half is 210. So 1 year is coming into 350. So that will not come. So the answer is between 2, 3 and 4. Just check with the option, second option. 1,750 is coming only 1 year is 70 rupees. So 3 years is 210. It is exactly off. Correct. So option is 2. Sum of all even natural numbers. So even natural numbers, even number starts with 2, no, ends with 80. So to even you can count or you can just do the calculation, right? It is a plus n into n minus 1 into d, that is geometric progression. Even just like that you can count 2, 4, 6, 8 something, right? You can count between them between 80. That is a very tough task, but still we can do. It is only 40 numbers, right? So 40 numbers means what he is asking, sum of all 40 numbers, a into n plus 1. So 40 into 41, 40 into 41 comes around only 1640. That's all, answer is right. So assertion reasoning, the most of the people will be very afraid of doing all this. Nothing is there in the assertion reasoning. Media entertainment does not enhance the cultural level of society. Yes, correct. You just start with the because or as. Media entertainment does not enhance the cultural level of activity, as most of the media entertainment encourages escapism, not the content of the quality, right? So both A and R are true. R is the correct explanation of A. That's all. Simple. Close the chapter. So we'll do the analysis of another 25 questions soon. So like this, you approach the question in a very easy way. It will be helpful for your examination. Don't stick on to the question so many times. It won't help. So all the best to you all. We'll meet again with another 25 question analysis soon with June 2020 afternoon shift. Next we'll start with the 21st date. Okay, all the best. Thank you.